ஸோ இந்த வீடியோவில் கும்ப லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கும்ப லக்னத்தை பற்றி பார்க்கும்போது ரொம்ப வந்து குழப்பவாதிகளாக நம்ம சொல்லலாம். ரொம்ப வந்து தன்னைத்தானே குழப்பிக்குவாங்க. ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு இதில் பிறந்தவங்க தான் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க. ஆனால் இவங்களோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பான்மையான யோகிகள் மகான்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கும்ப லக்னத்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஸோ நிறைய அந்த குறி சொல்கிறவங்க, ஸோ நிறையா வந்து இந்த சாமியாடிகள் நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கும்பலகனக்காரங்களாக தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டியூசன்ஸ் பவர் இருக்கும். ஒரு கனவு வந்துச்சு, இந்த கனவுல இந்த நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டியூசன்ஸ் பவர் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட கும்பலகனம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்து இவங்களுக்கு பெரிய வந்து ஒரு நெகட்டிவ் சொல்லலாம். ஸோ ஒரு வீடு பூட்டியிருக்கான்னு பார்த்துட்டு அது ஒரு சந்தேகம், ஒரு பஸ் ஏறிட்டாங்க அப்படின்னு இது கரெக்டான பஸ் தான் சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயம். ஸோ தன்னை விட வந்து ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். புதிய வாய்ப்புகள் அமையும். ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தான் மேலேயே வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்கான பயம் வந்து அந்த இருக்கிறனால தான் வந்துட்டு தன்னையே வந்து சந்தேகப்படுத்திக்குவாங்க. அதனால் ஒரு பெஸ்ட்டு எதையும் வந்து ஒரு துணிஞ்சு செய்யணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு பயம் இல்லாமல் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா இந்த கும்பலகனத்தில் பிறந்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ குழப்பத்தையும் பயத்தையும் வந்துட்டு நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கனாவே கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா யோகிகள் மகான்கள் பிறந்த இந்த லக்னத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டசாலிகள். அதனால் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக பண்ணுங்கள். வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.